الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال أيضا فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم مثل المؤمنين في توادهم وتراحمهم وتعاطفهم مثل الجسد إذا اشتكى منه عضو تداعى له سائر الجسد بالسهر والحمى. وقال صلى الله عليه وسلم أيضا من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة. وفي الحديث والله في عون العبد ما دام العبد في عون أخيه. وقال من كان في حاجة أخيه كان الله في حاجته. وقال صلى الله عليه وسلم أيضا أفضل الأعمال أن تشبع المؤمن جوعة وكسوت عورة وقضيت عنه دينا أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. துணை ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு அறிவிக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றும் முழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1448 ஆண்டின் சஃபர் மாதத்தின் 2வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு உலகத்தை மாற்றி செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பாடுகள், குணங்கள், அவருடைய பணிவு, பிறருடைய நிலைமைகளை விசாரித்து அனுசரித்து நடக்கின்ற முறைக்கு சிறந்த உதாரணமாக குர்ஆனில் பல விடயங்கள் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் இரண்டை நான் சுருக்கமாக என்னுடைய தலைப்புக்கு முன்னுரையாக முன்வைக்கிறேன். ஒன்று, அன்பானவர்களே, நம்மிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு துறையிலே நாம் முன்னேறினால், ஏதாவது சாதித்தால், அடைந்தால், கொஞ்சம் மேலே போனால் கீழே இருப்பவர்கள் விளங்குவதில்லை. ஒரு காலத்தில் சம்பளம் வாங்கினோம், ஸ்டாஃபாக இருந்தோம், ஊழியராக இருந்தோம், சேவண்டாக இருந்தோம். கொஞ்சம் பொஸ்ஸாகி கேஷியர் சீட்டில் உட்கார்ந்தால் நம்முடைய ஸ்டாஃப் விளங்குவதில்லை. ஒரு காலத்தில் சிலர் மூடை தூக்கியவர்கள் இன்று பொஸ்ஸாக இருக்கிறார்கள். அவர்கள் பொஸ்ஸாகிய பிறகு அவருடைய கம்பெனி ஃபேக்டரியிலே, அவருடைய ஸ்டோரிலே மூடை தூக்குகின்ற நாட்டாமையை விளங்குவதில்லை. சில ஒரு காலத்திலே டிரைவராக இருந்தவர்கள் இந்த வான் வைக்கல் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய டிரைவருடைய தேவைகள், கஷ்டங்கள், விமோசங்கள் விளங்குவதில்லை, ஃபீலிங்ஸ் விளங்குவதில்லை. இந்த விடயத்தை வைத்து நான் என்ன பேச போறேன் நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துடைய ஆட்சியாளர். பறவைகளுடைய பாசை தெரியும், ஜின்கள் எல்லாம் சேவன்கள்.
ஜின்கள் எல்லாம் அவருடைய பாஸ்மார்கள் ஜின்கள். பெரும்பாலும் மஸ்ஜித் அக்ஸாவை கட்டுவதற்கு பயன்படுத்தியது ஜின்கள் தான். காற்றோசப்படுத்தப்பட்டிருந்தது. சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு காட்டுக்கு செல்வார்கள். 2 மாதங்கள் பயணிக்க வேண்டிய அந்த டிஸ்டன்ஸை ஒரு நாளில், டே 1 month, நைட் 1 month, ஒரு நாள் 2 மாதங்களுடைய தூரம். இவ்வளவு சாதனைகள், கண்ணியங்கள், பெரிய பெரிய அந்தஸ்துகள். அன்பானவர்களே, அசம்பிளி நடக்கிறது. அசம்பிளி அவருடைய ஊழியர்கள், அவருடைய கட்டுப்பாட்டை கீழே தர்பார்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஒரு பங்கனுக்கு போனா யாரை தேடுவோம்? யாரை கேட்போம்? பிசினஸ்மேனை கேட்பார். பொலிட்டீஷியனை தேடுவார். யாரை தேடுவோம்? நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்றவாறு தான் யாராவது மிஸ் ஆகினா தேடுவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தேடினார்கள். சிறிய ஒரு பேர்டு, சின்ன பறவை. ஹுதூத் என்றால் ஈகல் போன்று பெருசல்ல, சின்ன பறவை. பறவைகளை தேடி ஒவ்வொன்று எங்கெங்க பக்கால மாலியல அரல் ஹுதூத காணம். ஹுதூத் அட்டெண்ட் ஆகவில்லை. ஒரு உலகத்துடைய அரசர் ஒரு சிறிய பறவையை மிஸ் பண்ணுகிறார்கள். என்ன நடந்தது? ஹுதூதுக்கு என்ன நடந்தது? ஹுதூத் எங்காவது போய்விட்டதா? சொல்லாமல் போயிருந்தது, கொஞ்சம் கேட்காமல் போயிருந்தது. கொஞ்சம் கோவப்பட்டார்கள். சொல்லிவிட்டுதான் கோவப்படமையாக வந்தால் பனிஷ் பண்ணுவேன், அல்லது நான் அறுத்து குர்பான் கொடுப்பேன், அறுத்து விடுவேன். சரியான ரிப்போர்ட் கொண்டு வர வேண்டும், சரியான ப்ரூஃப் கொண்டு வர வேண்டும். எங்கு போனேன், ஏன் போனேன் என்ற ரிப்போர்ட் சரியாக வராதல், ஃபைல் சரியாக சப்மிட் பண்ணாவிட்டால் அறுப்பேன் அல்லது பனிஷ் பண்ணுவேன். சம்பவம் பெரியது. எவனுக்கு சென்றது, பில்கிசானுடைய நிலைமை பார்த்தது, ஊரை பற்றி கவலைப்பட்டது, அந்த ஊருடைய ஈமான் இஸ்லாத்தை பற்றி கவலைப்பட்டது, அதே கடிதத்தை கொண்டு போனது. அந்த பில்கிசானுக்கு ஹிதாயத் கிடைத்தது, அந்த ஊர் மக்களுக்கு ஹிதாயத் கிடைத்தது. அந்த ஊர் மக்கள் முஸ்லிம்களாக வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கீழே கட்டுப்பட்டு இருந்தார்கள் என்ற அந்த சம்பவம் முடிகிறது. விடயம் என்ன தெரியுமா? ஒரு சிறிய பறவையை மிஸ் பண்ணினார்கள், தேடினார்கள். அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன சஹாபி. பறவை வளர்த்தார், முறைப்படி வளர்த்தார். விசாலமாக அனுமதிக்கப்பட்டது. இவருக்கு அனுமதிப்பதாக இருந்தால் முறைப்படி வளர்த்தார். அந்த பறவையை அது பேர் கேட்கிறே வளர்த்தார். ஒரு நாள் அந்த பறவை செத்து விட்டது. நான் ஜனாசா வீடுகளுக்கே போவதில்லை. நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஜனாசாவே வாட்ஸ்அப்பில் பார்த்து விட்டிருக்கின்ற காலம். நாட்டுக்குள் வைத்துக் கொண்டு, ஊருக்குள் வைத்துக் கொண்டு, அல்லது விசிட் பண்ணி விட்டு பார்த்து விட்டு போய் தொழுகையும் இல்லை, ஜபனும் இல்லை, கபரிஸ்தானம் இல்லை என்று பார்த்து விட்டு போவதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கின்ற காலம். எத்தனையோ ஜனாசாவத்துக்கு நாம் போவதில்லை, துவா செய்வதில்லை, ஆறுதல் சொல்வதில்லை. பறவை வளர்த்தவருடைய பறவை, ஒரு குருவி செட்டதனால் அந்த சின்ன சஹாபிக்கு ஆறுதல் சொல்ல போனார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருடைய ஃபீலிங், பிறருடைய இமோஷனலை மதித்து நடந்தார்கள். இமோஷனையும் ஃபீலிங்கையும் கண்ணியப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு வேறு வேறு தலைப்புகளிலே கேட்டிருப்போம். நான் இந்த தலைப்புக்கு நினைக்கிறேன். தொழுகை இல்லாத ஒரு நேரம், ஓப் நேரம், மஸ்ஜிதில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து அழுது துவா கேட்டுக் கொண்டு இருக்கிறார். நாம் ஒருவரை காண்கிறோம், மஸ்ஜிதிலே முன்சபையில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து அழுது துவா கேட்கிறார். கண்ணெல்லாம் கலங்கி இருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறார். ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையை ப்ரொடெக்ஷனில் தானே போகிறது, எஸ்டிமேஷனில் தானே போகிறது, கெஸ்ஸிங்கில் தானே போகிறது. ஒருவரை ப்ரொடெக்ட் பண்ணுவது, ஜட்மெண்ட் பண்ணுவது. இவனை பார்த்தா இப்படி ஆள் மாதிரி விளங்கு, இவனை பார்த்தா கள்ளன் மாதிரி விளங்கு, இவனை பார்த்தா முனாஃபிக் மாதிரி விளங்கு, இவனை பார்த்தா ஜெனிவன் இல்லாத மாதிரி விளங்கு. வெளிரங்கத்தை பார்த்தே ஜட்மெண்ட் கொடுத்துத்தான் நாம் இன்று சமூகத்தை பல பிரிவுகளாக பிரித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டால் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு போகாமல் பக்கத்திலே போய் அமர்ந்து. இந்த அழுகைக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். இந்த அழுகைக்கு தூண்டுகோலாக, மோட்டிவாக ஒரு ரீசன் இருக்கும். என்னால் அதை எப்படி ஒரு ரீகவர் பண்ணலாம், இவருக்கு எப்படி ஒரு சைட் சப்போர்ட் கொடுக்கலாம், இவரை எப்படி நான் ஆறுதல்படுத்தலாம், என்னால் என்ன பங்களிப்பை செய்யலாம். கூப்பிடும்.
அபூமாமா ஏன் அழுகிறீர்கள்? வீட்டுக்குள் மனைவி அழுவதையே கேலத்தாக விடுகின்ற காலம். அம்மா பாப்பாவுடைய கண் கலங்கியதை பற்றியே கேட்க நேரமில்லாத காலம். மகன் கொஞ்சம் முகம் பாடி போயிருக்கிறது என்று அவர்களிடத்தில் உட்கார்ந்து 5 நிமிடம் பேச முடியாத அளவுக்கு நேரம் இல்லாத அளவு பிஸி. வெளியிலே பிசிக்கலாக, வீட்டுக்குள் ஆன்லைனில் பிஸி, சோசியல் மீடியாவில் பிஸி, வாட்ஸ்அப்பில் பிஸி, வீக்கெட்டில் பிஸி, டிக்டாக்கில் பிஸி, யூடியூபில் பிஸி, மெசேஞ்சரில் பிஸி, வாட்ஸ்அப்பில் பிஸி. வாட்ஸ்அப் தங்கை அன்பானவர்களே, வீட்டுக்குள் இருப்பவர்களுடைய ஃபீலிங், அவருடைய இமோஷனையே என்னவென்று கேட்காமல் வாழ்ந்து கபருக்கு அனுப்புகின்ற ஒரு காலத்தில் மஸ்ஜிதில் அழுகின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிறீர்கள்? எனக்கு ஏற்பட்ட கடனும் கவலையும் எவ்வளவு கடன் கேட்டு கொடுப்பதற்கு இருந்தால் உடனே கொடுப்பார்கள். ஒருவர் கேட்டா கொடுப்பது கொடுப்பதற்கு கேஷ் இல்லை. எப்படி இவரை கரை சேர்ப்பது? சில துஆக்களை படித்து தருகிறேன், அதை ஓதி வாருங்கள். அல்லாஹ் 8 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு, கவலை, துக்கம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், எல்லாவற்றையும் பாதுகாப்பு, கடனை விட்டு பாதுகாப்பு. அந்த துஆவை படித்துக் கொடுத்தார்கள். அவர் விசாரித்ததும் அந்த துஆவை படித்துக் கொடுத்ததையும் அவர்கள் பல வருடங்களாக அதை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். அபூமாமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த சந்தோஷமான ஆறுதலான நிலைமையை சொன்னார். நான் ஓதி வந்தேன், என்னுடைய கடன்கள் எல்லாம் போனது, நிறைவேறியது, என்னுடைய கவலைகளும் போய்விட்டது. ஒருவர் அழுகிறார், அமுகம் வாடி இருக்கிறதா, அவர்கள் போய் என்னவென்று விசாரிப்பது இஸ்லாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் திண்ணை தோழர், 70 400 வரைக்கும் மாறி மதரசாவுடைய ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட். அவர்கள் மஸ்ஜித் நபவியுடைய மதரசாவுடைய ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட். அவர்களில் ஒருவர் பசி வாசல் நின்று கொண்டு பசி ஏதாவது தாருங்கள் என்று யாசனம் கேட்காமல், சுவால் செய்யாமல், புரிந்து கொள்வார்கள் பாடி லாங்குவேஜில் என்ற ஒரு நோக்கத்தோடு, உங்களுடைய ஒரு மசாலா கேட்பது போன்று, சட்ட பிரச்சனை கேட்பது போன்று கேட்டார்கள். உங்களில் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள், அதை கிளியர் பண்ணிவிட்டு போய்விட்டார்கள். அபூபக்கர் கேட்டார்கள், அவர்களும் மசாலாவுக்கு சொல்லினை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் கவனிக்கவில்லை, அவருடைய பாடி லாங்குவேஜை பார்க்கிறார்கள், அவருடைய முகத்தை பார்க்கிறார்கள், அவருடைய கண்ணை பார்க்கிறார்கள், அவருடைய உடம்பின் அமைப்பை பார்க்கிறார்கள். ஏதோ இவருக்கு கொஞ்சம் உடம்பிலே பலகீனம் தென்படுகிறது. என்ன தெரியுமா கேட்டார்கள்? நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்க தயாராகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டார்கள், அபூ ஹுரைரா பசியா? ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி. அன்பானவர்கள், ஒரு தடவை பாத்திமா ரலியல்லாஹு இறைச்சி வாங்குவது, இறைச்சி சமைப்பது அவர்களுக்கு ரேவான விடயம், அரிதான விடயம். இருந்த வாக்கள் தான் இறைச்சி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மாப்பிள்ள கூட சம்பாதிச்சா இறைச்சி வாங்க கல்வி கிடைக்கும். இல்லாவிட்டால் ரொட்டியும் இச்சப்பழமும் தான், அல்லது ரொட்டியும் ஜெய்தூனும் தான், சில வேலை ரொட்டி மாத்திரம் தான். சில வேலை ரொட்டியை சுடுவதற்கு கூட அடுப்பதற்கு எண்ணெய் இருக்காது, அது பிசைந்த மாவுகளை கூட சாப்பிட்டிருக்காரு, பிச்சை மாவு. அன்பானவர்களே, இறைச்சி வாங்கிட்டு வந்த மாப்பிள்ளை அது இல்லாம வாப்பாவுக்கு சாப்பாட்டுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, வாப்பா இன்னைக்கு லஞ்சுக்கு எங்களை வீட்டுக்கு வாங்க, டின்னருக்கு எங்களை வீட்டுக்கு வாங்க. வாப்பா வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த இறைச்சி கேரியோடு ரொட்டியை மகளிடத்து கொடுத்தவுடன் சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா 3 நாட்களுக்கு பிறகு உடைய தந்தை சாப்பிடும் முதலாவது சாப்பாடு. இப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு ஆரம்பிக்கிறார்கள். ஏதாவது வீட்டில் சாப்பாடு இருக்கிறதா, ஏதாவது குடிக்க இருக்கிறதா? 2-3 வீட்டுக்கு அனைத்து ஒரு மனைவி வீட்டோட பால் கோப்பை வந்தது, ஒரு கப் மில்க் வந்தது, ஒரு கோப்பையிலே அங்கு படித்துக் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு பற்றி, உங்களை போன்ற பற்றியுள்ள ஸ்டூடெண்ட் இருக்கிறார்கள். முதலாவது அவர்களுக்கு நீங்கள் பங்கு வையுங்கள். முதலாவது அவர்களுக்கு நீங்கள் வழங்குங்கள், அவர்களுக்கு கொடுங்கள். ஒவ்வொருவராக குடித்து மாறி மாறி வருகிறது. அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், அந்த கோப்பை பால் எனக்கு இருந்த பசிக்கு எனக்கே போதாது என்று நினைத்து
நபிசுல்லாஹுடைய சொத்து கட்டுப்பட்டு எல்லோருக்கும் கொடுத்தேன். என்னுடைய தேன் வந்தது. குடிக்க சொன்னார்கள், குடித்தேன். குடிக்க சொன்னார்கள், குடித்தேன். மீண்டும் குடிக்கிறார்கள். யார் சொல்லலாம், இதன் கண்டால் எனக்கு குடிக்க இடமில்லை, எனக்கு என் வயிறு ஃபுல்லாகிவிட்டது என்று சொன்ன பிறகு நான் பால் கோப்பையை பார்த்தேன். கொண்டு வரும் பொழுது எவ்வளவு இருந்ததோ அவ்வளவு அப்படியே பேலன்ஸாக இருந்தது. அது பரக்கத். என்ன சொன்ன இந்த சம்பவங்கள் மூலம்? அன்பானவர்களே, நம்மோடு கூட இருக்கின்றவர்களை ரீட் பண்ணுவோம். புக் ரீட் பண்ணுவது போன்று, ஒவ்வொரு ஆர்டிகளை ரீட் பண்ணுவது போன்று, வாட்ஸ்அப்பிலே வாசிப்பது போன்று மனிதர்களை வாசிப்போம். அதுக்கு தான் வார்த்தை பாதிப்பார்கள். மக்களுடைய ஏனைய லாங்குவேஜ்களை வைத்து வேர்ட்ஸ்களை வாசிப்பது போன்று கண்ணியமானுடைய பாடி லாங்குவேஜை வைத்து மக்களுடைய ஃபீலிங்ஸையும் இமோஷனையும் ரீட் பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். வேர்ட் புக்கிலே, ஆர்டிகளிலே, பேப்பரிலே, ஸ்கிரீனிலே, இதெல்லாம் வார்த்தைகளை வாசிப்பது. ஒரு புக்கிலே எழுத்தாளருடைய ஃபீலிங்கை வாசிக்க முடியாது. டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. ஒருவர் பேசுகிறார் ஒரு வார்த்தையில், நாம் டிரான்ஸ்லேட் பண்ணுகிறோம். அவருடைய வேர்ட்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுவதை தவிர அவருடைய ஃபீலிங்கை, அவருடைய மூடை, அவருடைய இமோஷனை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? அன்பானுடைய மக்களுடைய கஷ்டங்கள், நிலைமைகள், இதை விசாரித்து விளங்கி உதவி செய்வது, மோட்டிவேட் பண்ணுவது, ரீகவர் பண்ணுவது, தூக்கி விடுவது, விழுந்திருக்கிறார கையை கொடுத்து தூக்கி விடுவது, அந்த கஷ்டத்தை போக்குவது. இதை நான் பேசிக் கொண்டு வருகின்ற 50 வீதம் பயன் முடிந்துவிட்டது. அன்பானவர்களே, நான் ஓதிய ஆயத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குணங்களையும், நபியுடைய முழு என்ன கரக்டரையும் ஒரே ஆயத்திலே சொல்கின்ற விரிவாக விளங்க வேண்டிய சுருக்கமான ஆயத். தௌபாவுடைய கடைசிக்கு முன்னால் உள்ள ஆயத். லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். பாருங்க, சொல்கின்ற விடயத்தில் ரசூல் வந்திருக்கிறார். அவருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. உங்களுக்கு வருகின்ற கஷ்டம் அவருக்கும் கஷ்டம், உங்களுடைய பசி அவருக்கும் பசி, உங்களுடைய கவலை அவருக்கும் கவலை, உங்களுக்கு பிரச்சனையா அவருக்கும் பிரச்சனை போன்று. என்ன, உங்களுடைய கஷ்டங்களிலே அவரும் தன்னுடைய ஒரு ரோலை அங்கே ஷேர் பண்ணுவார், ஒரு பங்கு வகிப்பார், பங்களிப்பு செய்வார். உம்மத்தோடு எல்லா விடயங்களிலும் பின்னி பிணைந்து பங்களிப்பு செய்துதான் தன்னுடைய நபித்துவத்தை, தன்னுடைய ரிசாலத்தை கண்டினியூ பண்ணினார்கள். மஸ்ஜித் கட்டும் பொழுது கூட உட்கார்ந்து கொண்டு ஆர்டர் போடாமல் அவர்களும் கற்களையும் அந்த சிமெண்ட்களையும் தூக்கி கொடுத்தார்கள். அங்கே ஒரு பயணம். எல்லோரும் ஒவ்வொரு விடயங்களை பொறுப்பெடுக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விறகுகளை சேர்க்கின்ற, கலெக்ட் பண்ணுகின்ற, அடுப்பெரிப்பதற்கு விறகு சேர்க்கின்ற பொறுப்பை எடுத்தார்கள். மக்களுடைய கஷ்டங்கள், மக்களுடைய தியாகங்களிலே, மக்களுடைய சிரமங்களிலே பங்கெடுத்துத்தான் சமூகத்தை தலைமைத்துவம் வைத்தார்கள். அந்த லீடர்ஷிப்பை பெர்ஃபெக்டாக நிறைவேற்றினார்கள். பிரயாணம் போகின்ற பொழுது 3 பேருக்கு ஒரு வாகனம் மீது ஒரு பயணம். அதிலே பெரும்பாலும் அழிவில் இல்லாமல் சமூகத்துடைய லீடர் அவர்களுக்கு தனியான பெருமதியான எக்ஸ்பென்சிவான கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம் ரிசர்வ் பண்ணப்பட வேண்டும். இது நம்முடைய முறை. அதை யாரும் ஏறக்கூடாது, அதை யாரும் தொடக்கூடாது. இது நம்முடைய போங்கு. முஹம்மது தேன்படிதான் பயணிக்கிறார்கள். அந்த 2 சஹாபாக்கள் சொல்வார்கள், யார சொல்லலாம், எங்களுடைய தேரிலும் நீங்கள் ஏறி பயணிகள், நாங்கள் நடந்து வருகிறோம். சொன்னார்கள், இல்லை, நானும் மார்க்க பணிகளில், தீனுடைய பணிகளில், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழிகளில் நடந்து பயணம் செய்வதற்கு கிடைக்கின்ற கூலி எனக்கும் தேவை. இது ஒரு வார்த்தை, அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. என்ன இன்னும் ஒன்று உள்ளே மறந்திருக்கிறது. நான் மாத்திரம் கம்ஃபர்டபிளாக, நான் மாத்திரம் லக்ஸரியாக, நான் மாத்திரம் செப்பையோடு, நல்ல சுகத்தோடு, நல்ல ராகத்தோடு இருந்து எனக்காக மற்றவர்கள் கஷ்டப்படுவது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்காக மற்றவர்கள் ரிஸ்க் எடுப்பது எனக்கு விருப்பமில்லை. எனக்காக மற்றவர்கள் டயர்டாகுவது எனக்கு விருப்பமில்லை. தன்னுடைய கஷ்டத்தை, டயர்டை, வருத்தத்தை, வியர்வை, மேலுடைய வர்க்கத்தை, அந்த ஃபீலிங்கை சொல்லாமல் சொன்னார்கள். அன்பாளர்களே, பல நிகழ்வுகள்
நாம் நம்மோடு கூட இருக்கின்றவர்களை நன்றி உணர்வோடு நடத்த வேண்டும். பக்கத்து சேர் ஆபீஸிலே முன்னால் உட்கார்ந்தால் உலகம் விளங்காதபடி அதிலே இருந்தது. பக்கத்தில் உள்ள எடுக்கிறான், திசு எடுக்கிறான், தன்னை தொடங்கினான், அடிக்கடி வந்து போகிறான், பேச பண்ணி கொண்டு வாரான், போறான் வாரான். என்ன பிரச்சனை கேட்டோமா? என்ன நோயா? இன்னும் சுகம் இல்லையா? வயிற்று ஹாஸ்பிட்டலையா? இல்ல சுகம் இல்லையா? என்ன பிரச்சனையா கேட்டோமா? இப்படி பொறுப்புக்கிறார். வர ஒரு பிளேட்டாய் வருகிறார். ஒரு நாள் வாசல் பார்த்து ஏற்றுக்கிறோம். ஐநூக்கு வா, ஐநூக்கு போ, நம்ம தானே ரைட் கொண்டிருக்கிறது, எத்திக்ஸ் கொண்டிருக்கிறது. பணங்கள் வெளியாக வேண்டும். சில இடங்களில் ரைட்டை கூட விட்டுக் கொடுக்க வேண்டும். ரைட்டை விட்டுக் கொடுத்திருக்கார்கள். தன்னுடைய பேர்சனல் ரைட்ஸ்களை, சமூகத்துடைய ரைட்ஸை விட்டுக் கொடுக்கவில்லை, தன்னுடைய பேர்சனல் ரைட்ஸ்களை விட்டுக் கொடுத்தார்கள். ஏன் பிந்தி வந்தாய் கேட்டோமா? சில வேலை வைஃபை ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ணி ஓடிவாங்க. சில வேலை வார வழியிலே ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கலாம், பைக் விழுந்திருக்கலாம், கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். கேட்டோமா? கேட்ட இடம் வைப்பதில்லை, ஏற்றுவது, கை நீட்டுவது, மஞ்சு கொள்ள வேண்டும், உமாவை இழுப்பது, ஓவரா சோமா, அப்படி ஏற்ற யாருக்கும் அனுமதி இல்லை. கனிமனே, நம்மோடு 20, 30, 15 வருடங்களாக வேலை செய்கின்ற நம்முடைய நிர்வாகத்துக்கு கீழே, நம்முடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வேலை செய்கின்ற ஊழியர்கள், ஸ்டாஃபுகள், இவர்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் நமக்கு தெரியுமா? உண்மை ஒன்று கோமாவில் இருப்பது தெரியுமா? பாப்பா கிட்னி ஃபெயிலியராக இருப்பது தெரியுமா? வயிறு கேன்சரில் இருப்பது தெரியுமா? பிள்ளை எக்ஸிடென்ட் கால் உடைந்திருப்பது தெரியுமா? கேட்டோமா? இதை பங்களிப்பு செய்தோமா? நம்முடைய ஸ்டாஃபுடைய பேரண்ட்ஸுடைய ஜனாசாக்களில் கலந்து கொண்டோமா? நமக்காக அவனுக்கு 50,000 கொடுத்தால் நமக்கு 5 லட்சம் சம்பாதித்து தரக்கூடிய ஊழியர் அவன். அவர் சொல்லுகிறார், அந்த ஃபீல்டு அப்படிப்பட்ட ஃபீல்டு உண்டது. அவர் சொல்லுகிறார் அதுல மாசத்துக்கு 8 மில்லியன் சம்பாதிச்சு கொடுக்கிறது பொசுக்கு. என்னுடைய ரிஸ்க், என்னுடைய முயற்சி, என்னுடைய அந்த டியூட்டியில் என்னால் மந்த்லி 8 மில்லியன் வரைக்கும் இன்கம். அன்பாளர்களே, நம்முடைய எக்கனாமி இவர்கள் தான். நாம் ஓட்டுகின்ற வாகனம் நம்முடைய ஊழியர்களுடைய வியர்வை, நாம் வாழ்கின்ற வீடு நம்முடைய நாட்டாமைகளுடைய வியர்வை, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நம்முடைய ஸ்டாஃபுடைய இரத்தம். நம்மளை கொடுக்கிறீர்கள் தான், மாஷா அல்லாஹ் கொடுக்கிறீர்கள் தான். அதிலும் திருப்தியாக கொடுப்பதில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லோருடைய வாழ்க்கை கடனில் தான் போகிறது. ஆனால் அவர்களை அடிமைகள் போன்று நடத்துகிறோம். அடிமைகள் போன்று, அடிமைக்கு கூட என்ன வைத்து பேசுறது? அடிமை ஒரு ப்ராப்பர்ட்டி. அது 200 திரகத்துக்கு வாங்கி 250 திரகத்துக்கு விற்கப்படக்கூடிய ஒரு பொருளாக, ஷோரூமிலே வைத்து விற்கப்படக்கூடிய ஒரு பொருளாக நடத்தப்பட்ட அந்த ஸ்லேவுகளை, அடிமைகளை கூட முகமது தெரியுமா? உங்களுடைய அடிமை உங்களுக்கு சமைத்து தந்தால் அந்த சாப்பாடு கரையிலிருந்து அவருக்கும் ஒரு போஷனை கொடுங்கள். அதற்கு முன்னால் என்ன தெரியுமா சொன்னார்கள்? உங்களுடைய சகனிலே சுப்ராவிலே உட்கார வைத்து சாப்பிட வையுங்கள். அடிமையுடைய ரைட். நாம் ஃப்ரைட் ரைஸ் எக்ஸ்பெக்டிவா கொடுங்க சொல்லவில்லை. ஒரு ஹியூமனிட்டி, ஒரு மனுஷத்தன்மை. அவருக்கு 200 ரூபாவுடைய அந்த ரப்பர் போன்ற இறைச்சி வைத்து விற்கப்படுகின்ற வார்த்தை நாம் நாளாந்தம் ஃபாஸ்ட் ஃபுட்டும், ரெஸ்டாரண்ட் சாப்பாடும், ஃப்ரைட் ரைஸும் அவனிடமே கொடுத்து வாங்கி அவனுக்கு முன்னாலே சாப்பிடுகிறோம் என்றால் ஒரு நாளாவது அவனுக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரைட் ரைஸை வாங்கினோமா? ஒரு உதாரணம் தான். கொஞ்சம் மனுஷத்தன்மையை, கொஞ்சம் பிறருடைய ஃபீலிங்ஸை, பிறருடைய இமோஷன்ஸை மதித்து நடப்பது இஸ்லாம். முடிக்கிறேன். நீண்ட பகுதி.
ஒவ்வொருவரும் கொஞ்சம் விசாரியுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு கடன் இருக்கிறதா? ஒரு வீட்டுல மையத்துக்கே போவதில்லை, மன்னிக்க வேண்டும், யார் தவறெடுக்க வேண்டாம், குறிப்பிட்ட எந்த மசூதியும் கொடுக்கவில்லை. மொத்தம் 20, 30, 40 வருடங்கள் இமாமாக இருந்தவர், மன்னித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையே உங்களுடைய மசூதிக்கு அர்ப்பணித்தவர், அவருடைய பெருநாட்களை உங்களுடைய மசூதிக்கு அர்ப்பணித்தார். இமாம் மாதிரி அம்மா மௌத்து, அப்பா மௌத்து, மன்னிக்க வேண்டும், யாரும் பேசலாம் எடுக்க வேண்டாம். அவருடைய மஸ்ஜிதுடைய ட்ரஸ்டி நிர்வாகிகள் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதில் பொதுபோக்காக இருக்கிறார்கள். ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாது அவங்களுக்கு. அன்பானவர்களே, இதெல்லாம் பேசிக் கொண்டு தரப்பின் புராணத்தை விளையாடுகிறார். அஜீசுன் அலைகுமா அளித்தும், உங்களுடைய கஷ்டம் அவருக்கு கஷ்டம். ஹரீசுன் அலைகும், உங்களுடைய விடயத்தில் மிகவும் தேவானவர், கரிசனை உள்ளவர், உங்களை எப்பொழுது பஸ் பண்ணக்கூடியவர், உங்களுடைய விடயங்களை கியா பண்ணக்கூடியவர். CJ0944 CJ0944 அந்த வெஹிக்கல் அந்த இடத்திலிருந்து மூவ் பண்ணப்பட வேண்டிய கட்டம் இருக்கிறது. இறுதி கட்டம் கண்ணியமான பேசிக் கொண்டு வந்தபடியா மிக நிதானமாக, மிக அமைதியாக ஒரு உள்ளத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கூட இருக்கின்ற ரிலேட்டிவ் டிஸ்டர்ப் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுங்கள், சிப்லிங்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுங்கள், வைஃபுல டிஸ்டர்ப் பண்ணுங்கள், பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த சாட்சி பெரியம்மா, சாத்தா பெரியப்பா, மாமா, மாமி, மகரமான உறவுகள், இவர்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் விசாரியுங்கள். கோல் பண்ணி எப்படிமா இந்த மாசம் கரண்ட் கட்டுறீங்களா, கேஸ் வாங்கினீங்களா, ஓட்டப்பில் நிறைய பிரிக்குதா, மாமா மௌத்து, மாமிக்கு கோல் பண்ணி கேளுங்க, மாமாக்கு கடன் இருக்குதா, மாமி சாச்சா மௌத்து, சாட்சிக்கு கோல் பண்ணி கேளுங்க, மாமி சாச்சாக்கு கடன் இருக்கு, சாட்சி மாமா சாச்சாக்கு கடன் இருக்குதா, மச்சான் மௌத்து தாத்தாக்கு கேளுங்க, மச்சான் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, கேளுங்க. கண்ணியமானவர்களே, கேட்காமல் சொல்ல மாட்டார்கள். தேடி தேடி உதவி செய்ய மகமது தேடி தேடி விசாரித்து கஷ்டங்களை போக்குகின்றவர்கள். மகமது அப்படி போக்கினார்கள். நிகழ்வுகளை சொன்னேன். ஏதாவது கஷ்டம் தேவை உள்ளவர்களை, ஏதாவது நீர்த்துள்ளவர்களை நீங்கள் கண்டால் அவருக்கு உடனே ஹெல்ப் பண்ணுங்க. இப்பொழுது நான் என்னுடைய சப்ஜெக்டை இந்த ஹதீஸோடு முடித்துக் கொள்கிறேன். மக்கள் முஃமினீன, இதனுடைய ஹதீஸுடைய ஃபுத்வாவுடைய சம்மரி. மக்கள் முஃமினீன في توادهم وتراحمهم وتعاطفهم مثل الجسد أو مثل الجسد. மூமின்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவருடைய அன்பு, உள்ளன்பு. தவாத் என்றால் நடிப்பல்ல, உள்ளத்தால். அது பானி ஊற்றுவதற்கு பானி ஊற்றுகின்ற பேச்சல்ல, பேச்சால் பானி ஊற்ற மாட்டார். பிராக்டிக்கலாக ஸ்வீட்டாக நடந்து கொள்வார். பிராக்டிக்கல் எவர் ஸ்வீட்டாக இருப்பார். சிலர் பேச்சிலே ஸ்வீட்டாக இருப்பார்கள், பிராக்டிக்கல்ல ஹார்டாக இருப்பார்கள். இருப்பார்கள், முசாபா செய்வார்கள், மானகம் செய்வார்கள். அதே சபையில் கண்ணை காட்டி விடுவார்கள். இன்னொருவர்கள் மானகம் செய்யும் பொழுதே கண்ணை காட்டி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கார்கள். கட்டி அணைப்பார்கள். அந்த கட்டி அணைப்பதே இறக்கம் அல்ல, அது கபர் நெருப்பது போன்றது. அது வெறுப்பு. மன்னித்துக் கொள்ளுங்கள், சிலரை குறிப்பிட்டு சொல்லவில்லை. இப்படிப்பட்டவர்களும் இது மாற வேண்டும். அன்பானவர்களே, அன்பு உள்ளன்பு. மவக்கத் என்றால் நடிப்பில்லாத, ஆக்டிங் இல்லாத ரியல் லவ், உண்மையான அன்பு. அப்படியான அன்பு. பராகமையும் பரிதாப அன்பு, பரிதாபப்பட்டு சிம்பத்தி என்பது சம்பந்தப்பட்ட அப்படியான அன்பு காட்டுவதில். இதனுடைய மெயின் டாபிக் இமோஷன், ஃபீலிங். பிறருடைய ஃபீலிங்ஸை மதிக்கின்ற விடயங்களில், பிறருடைய இமோஷனை மதித்து நடக்கின்ற விடயங்களில், பிறருடைய ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்கின்ற விடயங்களிலே ஒரு உடம்பு போன்று ஒரு பொடி. தலைவலியா, கண் விழிக்கிறது, கை பாம்பப்பாக இருக்கிறது, அந்த பாம்பப்பா சென்றிருந்த கால் நடக்கிறது, அந்த பாம் காந்தும் விரல் சொல்லாது, நானுங்க டச் பண்ண மாட்டேன், நீ வேண்டாம் பூட்டி போனது நெத்திக்கு சொல்லுமா? விரல் அந்த காந்து என்ற அந்த காரத்தை பொறுத்து நெத்திக்காக, தலைக்காக விரல் ரிஸ்க் எடுக்கிறது. கண்ணீர் வடி, கண் சொல்லாது, பாம்பூசாத என்னை கண்ணீர் வடியும், எனக்கு அங்கப்பட்டப்படும் சொல்லாது, கண்ணீர் வடிக்கும்.
நோய் டாக்டர் போய் நாக்கு சொல்லாது நான் பேச மாட்டேன், நீயே சொல்லிக்கோ, என்ன வருத்தம் நீயே சொல்லிக்கோ, சொல்லாது நாக்கு பேசும். நாக்கு பேசும். டாக்டர் 3 நாள வயிற்று வலி, டாக்டர் 4 நாள இடுப்பு வலி, டாக்டர் நேற்று நைட்டு தூக்கம் இல்ல. நாக்கு பேசும். உடம்பு போன்று உங்களுக்கு நோயா இரவு வெளிச்சு வருத்தங்களை அனுபவித்து உங்கள் உடம்பு காய்ச்சலை அனுபவிக்கிறது. இது போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை கண்ணியமான முறையிலே அன்பு உள்ளன்பு தன்னுடைய ஃபீலிங்ஸ் இமோஷனை மதித்து நடக்கின்ற கம்ப்ளீட்டான முஸ்லிம்களாக நம்மை மாற்றுவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, சூர மனப்பான்மை தருவாயாக, விசால மனப்பான்மை தருவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளிரங்கம் உள்ரங்கம் பண்பாடு குணம் அனைத்திலும் பின்பற்ற கிருபை செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான பண்புகளை நமது வாழ்க்கையில பெற்றுக் கொண்ட கிருபை செய்வாயாக. உள்ளத்தில் ஆழமாக பதிப்பாயாக. நம்மை அதற்கு ஏற்றவாறு நம்முடைய பண்பாடுகளையும் நம்முடைய உணர்வுகளையும் மாற்றி அமைப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.